வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காவத்தையில் குண்டர்களின் தாக்குதல் விவகாரம். மலேக மக்களுக்காக ஒரு நிமிடம் தர முடியாவிட்டால் சபை எதற்கு? அர்ச்சுனா எம்பி கேள்வி. ஜீவனுக்கு நேரம் கொடுக்காததால் அமளி துமளி. அமைச்சர் வழங்கிய பதில். ஜீவன் தொண்டமானுக்கு மலேக மக்களுக்காக ஒரு நிமிடம் ஒதுக்கலாண்டா என்னது இந்த சபை? இதுல வந்து இப்படி காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சிக்கார். ஒரு நிமிடம் தானே கேட்கிறார் அவர். Okay, Archana Ramanathan, your point is taken. Yesterday and day before, two more people have been assaulted. 41 ஆண்கள் மற்றும் 31 பெண்கள் மீண்டும் கைதான வெளிநாட்டு பிரஜைகள். ஸ்டாலினின் ஒரு வார்த்தையில் விஜய்க்கான வாய்ப்பு. நேரில் சென்றும் கிடைக்காத சம்மதம். மணிக்கு மணி பரபரப்பாகும் தமிழக அரசியல். வெளியான தகவல்கள். மட்டக்களப்பு சின்ன உப்போடை வாவியில் 2 சடலங்கள் மீட்பு. ஈரானில் தாக்குதலில் சேதமடைந்த பாலங்களின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பம். தனது சீருடையை கலற்றி காவல் நிலையத்தில் வைத்துவிட்டு பணியிலிருந்து விலகிச் சென்ற கான்ஸ்டபிள். நடந்ததென்ன? 2 நாட்களுக்கு முன் பிணையில் விடுவிக்கப்பட்ட கபில சந்திரசேனவை மீண்டும் உடனடியாக கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. காரணம் என்ன? அண்மைய தினத்தில் ஜனாதிபதியோட கதைக்கின்ற போது ஜனாதிபதிக்கு வந்திருந்த பாதுகாப்பினுடைய பிரதானி சொல்லியிருந்தவர் அந்த இடத்துல வைத்தியசாலை கட்டப்படவில்லை என்று. ஆனால் வைத்தியசாலை கட்டப்பட்டு முடிக்கப்பட்டது. அண்மை நடந்த மீட்டிங்ல கூட ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், அது மக்களுடைய காணி என்றால் அது கட்டாயம் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று. பிரதி அமைச்சரோட போய் என்னை அந்த இடங்களை பார்த்து பிரதி அமைச்சருக்கு அதை வடிவாக விளங்கப்படுத்துமாறு ஜனாதிபதி சொல்லியிருந்தவர். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏதோ தான் விடுவிப்பதாக போய் நிற்கிறார். அதை நாங்கள் அஸ்வெஸ்ம திட்டத்தில் நடந்த தவறு. 49,000 பேருக்கு இரட்டை கொடுப்பனவு. வரலாற்று சிறப்புமிக்க நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய உண்டியல் உடைப்பு. விசாரணையில் 3 கைது. சொகுசு பேருந்துகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை. புத்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வழிபாட்டு தலத்தில் வினோத சம்பவம். துறவற தீட்சை பெற்றுக்கொண்ட மனித உருவ ரோபோ. மலேக மக்களுக்காக ஒரு நிமிடத்தையும் ஒதுக்க முடியாவிட்டால் எதற்கு இந்த சபையும் ஆளும் கட்சியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்றைய தினம் பாராளுமன்றில் கேள்வி எழுப்பியுள்ளார். மலேகத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் பேசுவதற்கு நேரம் வழங்கப்படவில்லை. அந்த வகையில் மலேக மக்களுக்காக ஒரு நிமிடத்தையும் ஒதுக்க முடியாவிட்டால் இந்த சபையும் ஆளும் கட்சியும் எதற்கென அர்ச்சுனா கேள்வி எழுப்பியதன் பின் நேரம் வழங்கப்பட்டதை அடுத்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கடந்த 3 நாட்களுக்கு முன்னரே இவ்வாறான தாக்குதல்களை தடுப்பதாக பாதுகாப்பு தரப்பு உறுதியளித்த போதிலும் அவை தொடர்ந்து நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டினார். குறிப்பாக கடந்த 48 மணி நேரத்திற்குள் மேலும் 2 தாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சபையில் தெரிவித்திருந்தார். இதேவேளை இதற்கு பதிலளிக்கும் விதமாக பெருந்தோட்ட கம்பெனிகள் நாட்டின் சட்டத்துக்குட்பட்ட வகையில் செயற்பட வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் பெருந்தோட்ட பகுதிகளில் இடம்பெறும் தாக்குதல்கள் சம்பவம் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் உள்ள தோட்டங்களில் பதிவான 3 தனித்தனி தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21ஆம் தேதி நீலகாமம் பிரிவில் சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பான தகராறில் 11 பாதுகாப்பு அதிகாரிகள் கிராமவாசிகளை தாக்கியதாக கூறப்படும் விவகாரத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் மொகவத்த தோட்டத்தில் தோட்ட மேலாளர் தனது உணவு பராமரிப்பாளரை அறைந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் அவர் நேற்றைய தினம் காலை 9 மணிக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்று அதிகாலை 12:30 மணியளவில் நுவரெலியா உடுபுசல்லாவ டெல்டா தோட்டத்தில் ஒரு தொழிலாளியை தாக்கியதாக கூறப்படும் பிரதி மேலாளர் கைது செய்யப்பட்டார் என்றும் அமைச்சர் விஜயபால கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களை மூடி மறைக்கும் முயற்சி ஏதுமில்லை, சட்டம் அனைவருக்கும் சமமாக அமுல்படுத்தப்படும் என்றும் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் மலேக தமிழர்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படும் தாக்குதல்களை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் ஜீவன் தொண்டமான் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். மட்டக்களப்பு வாவியில் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் சடலங்கள் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்ன உப்போடை பகுதியில் உள்ள வாவியில் 2 சடலங்கள் மிதந்த நிலையில் கரையொதுங்கி இருப்பதை நேற்றைய தினம் மாலை 5 மணியளவில் அவதானித்த பொதுமக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரும் தடயவியல் பிரிவு அதிகாரிகளும் நீரில் மூழ்கியிருந்த நிலையில் காணப்பட்ட 2 ஆண்களின் சடலங்களையும் மீட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சடலங்களை அடையாளம் காண்பதற்காக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் நீதிமன்ற அனுமதியை பெற்று பிரேத பரிசோதனைகளுக்காக சடலங்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
கொல்பட்டி பகுதியில் நடத்தப்பட்ட ஒரு சோதனையின் போது விசா விதிமுறைகளை மீறியதாகவும் மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்டதாகவும் சந்தேகிக்கப்படும் 74 வெளிநாட்டு பிரஜைகளை இலங்கை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களில் 41 ஆண்கள் மற்றும் 33 பெண்கள் அடங்குவர் என்றும் இவர்கள் அனைவரும் 19 முதல் 39 வயதுக்குட்பட்ட வியட்நாம் நாட்டவர்கள் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். விசா காலாவதியான பிறகு தங்கியிருந்ததாகவும் மற்றும் மோசடியான நிதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் சந்தேகத்தின் பேரில் அவர்கள் காவலில் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய சியோலின் யோங்னா மாவட்டத்தில் உள்ள யோக்ஜே வழிபாட்டு தளத்தில் பல நூற்றாண்டுகள் பழமையான பாரம்பரியத்தையும் எதிர்கால தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் ஒரு விழாவில் மனித உருவ ரோபோ ஒன்று பௌத்த மதத்தில் இணைந்துள்ளது. கொரிய பௌத்த மதத்தின் யோக்ஜே பிரிவால் நடத்தப்பட்ட ரோபோ தீட்சை வழங்கும் விழாவின் போது மனித உருவ ரோபோ ஒன்றிற்கு காபி என்ற தர்ம பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சுக்யே என்று அழைக்கப்படும் துறவர தீட்சை விழா என்பது பங்கேற்பாளர்கள் புத்தர், அவரது போதனைகள் மற்றும் துறவர சமூகத்திற்கு தங்கள் பக்தியை உறுதிமொழியாக அளிக்கும் ஒரு பௌத்த சடங்காகும். துறவிகள் மற்றும் இல்லற பௌத்தர்கள் இருவருமே இந்த உபதேசங்களை பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. காபி என்ற இந்த மனித உருவ ரோபோ இல்லற பின்பற்றுபவராக இந்த உறுதிமொழிகளை பெற்றிருந்தாலும் மே 24 அன்று புத்தரின் பிறந்த நாளை ஒட்டிய கொண்டாட்ட காலத்தில் இந்த ரோபோ ஒரு கௌரவ துறவியாக பணியாற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமெனில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினால் ஆதரவு கொடுக்கலாம் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாததால் பெரும்பான்மையை நிரூபிப்பதில் அக்கட்சி தலைவர் விஜய் சவால்களை எதிர்கொண்டு வருகிறார். தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநர் RV ஆர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். ஆனால் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பே 118 எம்எல்ஏ ஆதரவு கடிதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆளுநர் நிபந்தனை விதித்துள்ளார். இதனால் அவர் முதலமைச்சராக பதவியேற்பதில் சிக்கல்கள் நீடித்து வருகின்றன. காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தாலும் மொத்த எண்ணிக்கை 113 மட்டுமே உயர்ந்துள்ளது. ஆட்சி அமைக்க இன்னும் 5 முதல் 7 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இதனால் இடதுசாரிகளின் ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் கோரியுள்ளது. இடதுசாரி கட்சிகள் ஆதரவு அளிப்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என நேற்று நள்ளிரவு வரை கிடைத்த தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையிலேயே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிடமும் தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கோரியிருந்தது. ஆனால் திமுக கூட்டணியிலேயே தொடர்வோம் என அக்கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இருப்பினும் தமிழக வெற்றிக் கழக தரப்பினர் அவரை நேரில் சந்தித்து ஆதரவு கோரியிருந்தனர். இதன்படி இந்த விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாடு என்னவோ அதுதான் தங்களுடையதென காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்க தயார் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பயாகல காவல் நிலையத்தில் கடமையாற்றிய காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் தமது சீருடையை காவல் நிலையத்திலேயே கலற்றி வைத்துவிட்டு பணியிலிருந்து விலகிச் சென்றுள்ளார். மலிந்து தில்கார என்ற இந்த கான்ஸ்டபிள் கடந்த 5ஆம் திகதி காவல் நிலையத்தின் கடமை புத்தகத்தில் பதிவு ஒன்றை மேற்கொண்டு அதிக பணிச்சுமையின் காரணமாக தாம் மன அழுத்தத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் தமது சீருடை மற்றும் ஏனைய உபகரணங்களை அங்கேயே விட்டுவிட்டு அவர் சென்றுள்ளதாக பயாகல காவல்துறை தெரிவித்துள்ளது. பிட்டிகல இதிபலேகொட பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய இந்த காவலர் 2025 ஜூன் 8ஆம் திகதி அன்று காவல்துறையில் இணைந்துள்ளார். இவர் கடந்த 21ஆம் திகதி பயாகல காவல் நிலையத்திற்கு இணைக்கப்பட்டுள்ளார். காவலர் ஒருவர் இவ்வாறு தமது சீருடையை கைவிட்டு பணியை விட்டு சென்றமை குறித்து பயாகல காவல்துறை விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் அவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்திற்கான காரணங்கள் மற்றும் அவர் தற்போது இருக்கும் இடம் குறித்தும் கண்டறிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் சேதமடைந்த ஈரான் கராஜின் B1 பாலத்தில் ஈரானிய ஒப்பந்தக்காரர்கள் புனரமைப்பு பணிகளை தொடங்கியுள்ளனர். உள்ளூர் தகவலின்படி தற்போது இடிபாடுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. முழுமையான சீரமைப்பு பணிகள் ஒரு வருடத்தில் நிறைவடையும் என்றும் இதற்காக மதிப்பிடப்பட்ட செலவு 20 தொடக்கம் 25 மில்லியன் டாலர்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அல்லது பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகள். கௌரவ பாதுகாப்பு அமைச்சர் அவர்களே, ஒரு இலங்கை குடிமகனின் அடிப்படை தேவைகளில் 3இல் 1 இருப்பது உறைவிடம். இதுவரை இந்த நாட்டிலே இன ரீதியான உள்நாட்டு போர் முடிவடைந்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் ஆகிறது. கடந்த 76 வருட அரசாங்கங்களை இந்த நாட்டின் சாபங்கள் என்ற பரப்புரை செய்து புதிய சிங்கள தமிழ் மக்களுக்கு இடையிலான உறவினை மேம்படுத்துவோம் என்ற துணியின் அடிப்படையில் தங்களுடைய அரசாங்கம் மக்களின் பெருமளவான ஆதரவை பெற்றது. அதே நேரம் தங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் சாநாயக்க அவர்கள் இதுவரை தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் ஒரு சிறு பகுதியை ஏனும் மனச்சுத்தியுடன் செயற்படுத்தவில்லை. 2000ஆம் ஆண்டுகளில் உள்நாட்டு போரை ஆரம்பிப்பதற்காக தங்களுடைய JVP கட்சி கண்டியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணத்தை மேற்கொண்டதையும் இச்சன்பத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த பயணத்திலே இருந்த எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் கூட எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார். இருந்து மக்கள் தங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு தங்களுடைய ஜனாதிபதி மக்களின் காணி மக்களுக்கே என்ற துணியில் தொடர்ந்து தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தவிர்ந்த மாகாணங்களிலும் ஒரு இனத்திற்கான எதிரான இன ரீதியில்
ரீதியிலான அடக்குமுறை இதுவரை கட்டவிழ்த்து விடப்படவில்லை. இருப்பினும் கடந்த 40 வருட கால உள்நாட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தற்போதும் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக இடம்பெயர்வின் பின்னர் தங்களுடைய சொந்த வாழ்விடங்களுக்கு திரும்ப முடியாமலும் அதே நேரத்திலே பரம்பரையாக வந்த சொந்த தொழிலை செய்து கொள்ள முடியாமலும் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு இன ரீதியிலான அரசியல் வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயம். இதன் ஒரு அங்கமாக ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிப்பதற்காக தமிழ் மக்கள் சகாப்தங்களாக அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக போராடி வருகிறார்கள். அண்மைய தினத்தில் கூட ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் பலாலியினுடைய கிழக்கு பகுதியில் பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள காணிகளை விடுவிப்பதாக. ஆனால் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிப்பதாக தமிழ் மக்கள் சகாப்தங்களாக அரசியல் ரீதியாக போராடி வருகின்ற போதும் இந்த விடயம் தொடர்பாக பின்வரும் வினாக்களை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஒன்று, வடக்கு மாகாணத்தில் தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மொத்தமாக 5 மாவட்டங்களிலும் இராணுவத்தால் தற்சமயம் கையகப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு வலயம் என்கின்ற போர்வையில் இருக்கின்ற பொதுமக்களின் அல்லது தனியாரின் காணிகள் எந்தெந்த இடங்களில் எத்தனை பரப்பளவுகள் இருக்கிறது? முதலாவது கேள்வி. தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளின் விஸ்தீரணத்தையும் அவற்றின் இருப்பிடத்தையும் குறிப்பிடவும். இரண்டாவது கேள்வி. யாழ் மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற பலாலி சர்வதேச விமானம் சட்ட ரீதியாக கொண்டிருக்கின்ற மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு? சட்ட ரீதியாக கசட் பண்ணப்பட்ட மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு? மூன்றாவது, பலாலி விமான நிலையம் தற்போது கொண்டிருக்கின்ற நிலப்பரப்பு எவ்வளவு? சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட நிலப்பரப்பிலிருந்து தற்சமயம் கையகப்படுத்தி வைத்திருக்கின்ற பொதுமக்களுடைய காணிகளோடு சேர்த்து மொத்த காணி பரப்பு எவ்வளவு? நான்காவது கேள்வி. சட்ட ரீதியாக வழங்கப்பட்ட நிலப்பரப்பை தாண்டி மேலதிக நிலப்பரப்பை பலாலி விமான நிலையத்துக்கு விஸ்தரிப்பதற்கு வழங்குவதற்காக ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் கையகப்படுத்திய காணிகளில் எத்தனை பரப்பளவுகள் பலாலி விமான நிலையத்துக்கு வழங்கப்பட்டன? அதாவது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் அந்த இடத்துல இருக்கின்ற மக்களை வெளியேற்றி முழு காணிகளையும் ராணுவம் சுவீகரித்து அங்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற உண்மையை சிங்கள மக்களுக்கும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஐந்தாவது கேள்வி. பலாலி விமான நிலையம் தவிர்த்து யாழ்ப்பாணத்தின் வலிகாமம் பிரதேசத்தில் ராணுவத்தால் பெருமளவான காணிகள் கையகப்படுத்தப்பட்டு அவை ராணுவ நோக்கங்கள் அல்லாத வியாபார நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. அவ்வாறு ராணுவம் விவசாயம் செய்யும் மொத்த நிலப்பரப்புகள் எவ்வளவு? தனித்தனியாக கேட்கிறேன். ஆறாவது கேள்வி. வலி வடக்கில் மயிலட்டி பிரதேசத்தில் இருக்கின்ற எந்தெந்த கிராம சேவையாளர் உட்பட்ட பிரிவுகளில் பொதுமக்கள் மீள குடியமர வழங்க முன்வராமல் இருக்கின்ற ராணுவம் கையகப்படுத்தி வைத்திருக்கின்ற காணிகள் எவை? அவற்றின் மொத்த விஸ்தீரணம் எவ்வளவு? ஏழாவது கேள்வி. வலிவடக்கில் பலாலி வீதியின் கிழக்கு புறமாக ராணுவம் ஆக்கிரமித்த பொதுமக்களின் காணிகளில் இராணுவ ஆதார வைத்தியசாலை ஒன்று கட்டப்படுகிறதா? அண்மைய தினத்தில் ஜனாதிபதியோட கதைக்கின்ற போது ஜனாதிபதிக்கு வந்திருந்த பாதுகாப்பினுடைய பிரதானி சொல்லியிருந்தவர் அந்த இடத்துல வைத்தியசாலை கட்டப்படவில்லை என்று. ஆனால் வைத்தியசாலை கட்டப்பட்டு முடிக்கப்பட்டது 2007 இருந்து 2025 ஆண்டு வரைக்கும் வைத்தியசாலை கட்டப்பட பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கூட அந்த மீட்டிங்ல இருந்தவர். எட்டாவது கேள்வி. ஆமனில் அந்த வைத்தியசாலையின் மொத்த நிலப்பரப்பு விஸ்தீரணம் அவ்வளவு கட்டுறீங்களா? கட்டுறா இவ்வளவுக்கு கட்டுறீங்க அவ்வளவுதான் கேட்கிறேன். ஒன்பதாவது கேள்வி. அந்த வைத்தியசாலைக்குரிய ராணுவ செலவுகளில் இந்த வருடம் ஒதுக்கப்பட்ட மொத்த பணம் எவ்வளவு? ராணுவத்துக்கு நீங்க வைத்தியசாலை ஒதுக்கி இருந்தால் இந்த வருட பட்ஜெட்ல எவ்வளவு காசு ஒதுக்கி இருக்கிறீங்கன்னு தான் கேட்கிறேன். பத்தாவது கேள்வி. இந்த வைத்தியசாலை பொதுமக்களின் காணிகளில் கட்டப்படுகிறது என்பதை பொதுமக்கள் எதிர்க்கிறார்கள் என்பதை பாதுகாப்பு அமைச்சராக தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அன்றைய தினம் நான் ஜனாதிபதியுடன் நடந்த மீட்டிங்ல கதைக்கின்ற போது பாதுகாப்பு பிரதானி எங்களுடைய பிரதி அமைச்சருக்கு இல்லை என்று போய் சொல்லி இருக்கிறார். நான் அதை சேலஞ்ச் பண்ணி இருக்கிறேன். ஆகவே தயவு செய்து அதுக்குரிய பதிலை தரவும். 11வது கேள்வி. மக்களின் காணிகள் மக்களுக்கு என்று தங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார நாயக்க யாழ் மாவட்டத்தில் நடந்த விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தெரிவித்தது தங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன். 12வது கேள்வி. அவ்வாறாயின் பலாலி வீதிக்கு கிழக்கு புறமாக உள்ள பொதுமக்களின் காணிகள் இதுவரை பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படாது. நீங்கள் அரசாங்கமாக வந்து 1.5 வருடங்கள் இன்று வரைக்கும் ஒரு சிறு பகுதியேனும் நீங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற காணிகளை மக்களுக்கு வழங்கப்படாதது ஏன் என்று கேட்கிறேன். 13வது கேள்வி. இந்த வைத்தியசாலை கட்டப்படும் நேரத்தில் தங்களுடைய ஜனாதிபதி யாழ் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் இது சட்டவிரோதமானது என்பதை ஏற்றுக்கொண்டிருப்பதை தாங்கள் அறிவீர்கள். அண்மை நடந்த மீட்டிங்ல கூட ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் அது மக்களுடைய காணி என்றால் அது கட்டாயம் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வார்த்தைகளால் ஜாலம் காட்டுவதை தான் நான் இங்கே முக்கியமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பச்சை சொல்வதை தயவு செய்து நிறுத்தவும், பொய் சொல்வதை. 14வது கேள்வி. ஆமனில் உடனடியாக பலாலி வீதிக்கு கிழக்கு புறமாக உள்ள இந்த காணிகளை விடுவிக்க தங்களால் முடியுமா? அவ்வாறாயின் அவை விடுவிக்கப்படும் திகதி என்ன? ஓம் என்று சொல்லி மாற்ற வேண்டாம். தயவு செய்து எங்களுக்கு அது விடுவிக்கப்படும் திகதியை அண்மையில ஜனாதிபதி சொல்லியிருந்தவர் பிரதி அமைச்சரோட போய் பிரதி அமைச்சரோட போய் என்னை அந்த இடங்களை பார்த்து பிரதி அமைச்சருக்கு அதை வடிவாக விளங்கப்படுத்துமாறு ஜனாதிபதி சொல்லியிருந்தவர். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏதோ தான் விடுவிப்பதாக போய் நிற்கிறார். அதை நாங்கள் அவருடைய அரசியலை பார்த்துக் கொள்வோம். ஆகவே இந்த கேள்விகளுக்குரிய பதிலை ஒரு ஏழையின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் வாழ்விடம் இல்லாமல் தவிக்கும் வலிகாம மக்களுக்காக கேட்கிறேன் என்பதையும் இதன் ஆழத்தையும் ஜனாதிபதி அவர்களும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் நன்றி. විශාල ප්‍රශ්නයක් ඒකට සෑහෙන කාලයක් අවශ්‍යයි. ඒ සඳහා කල් ඉල්ලනවා පිළිතුරු සපයන්න. බොහොම ස්තුතියි.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம அதிகாரி கபில சந்திரசேனவை கைது செய்வதற்கான பிடியாணையை கொழும்பு பிரதம நீதிபதி அசங்கேஸ் போதரகம நேற்று பிறப்பித்து அவரை தாமதமின்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமான கொள்முதல் செய்தபோது சுமார் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் கடந்த 5ஆம் திகதி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். பிடியாணை வழங்கும் போது பிரதம நீதிபதி ரூபாய் 5 லட்சம் ரொக்க பிணையுடனும் தலா ரூபாய் 10 மில்லியன் மதிப்புள்ள 3 ஜாமீன் பிணைகளுடனும் விடுவிக்க உத்தரவிட்டிருந்தார். இருப்பினும் லஞ்ச ஆணைக்குழுவின் அதிகாரிகள் ஒரு மனுவின் மூலம் சந்தேக நபர் ரூபாய் 10 மில்லியன் பிணைத் தொகையில் 2 பிணைத் தொகைகளுக்காக தலா 15,000 செலுத்தி 2 நபர்களை ஆஜர்படுத்தியதாக கூறப்படும் தகவலை நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். இந்த செயல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட பிணை நிபந்தனைகளின் தெளிவான மீறலாகவும் நீதிமன்றத்தின் நம்பிக்கையை துரோகம் செய்வதாகவும் லஞ்ச ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த சமர்ப்பிப்பின் அடிப்படையில் விசாரணை அதிகாரி சந்தேக நபரின் பிணையை ரத்து செய்து வழக்கு முடியும் வரை அவரை காவலில் வைக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட பின்னர் கொழும்பு பிரதம நீதிபதி அசங்கேஸ் போதரகம இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து கபில சந்திரசேனவை கைது செய்து காவலில் வைக்குமாறு பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். அஸ்வெஸ்ம பயனாளிகளுக்கு சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்காக வழங்கப்பட்ட விசேட நிவாரண கொடுப்பனவின் போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுமார் 49,000 பேருக்கு இரட்டை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. வங்கிக்கு அனுப்பப்பட்ட கோப்புகளில் ஒன்று இருமுறை பதிவேற்றப்பட்டதால் இந்த தவறு நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறு தவறுதலாக மேலதிக பணத்தை பெற்றுக்கொண்ட 49,759 பயனாளிகளிடமிருந்து 24,87,95,000 ரூபாய் பணம் மே மாத அஸ்வெஸ்ம கொடுப்பனவின் போது மீள பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த தவறு உடனடியாக கண்டறியப்பட்டு நிதி மீளப்பெறப்படுவதால் அரசாங்கத்திற்கு எந்தவிதமான நிதி இழப்பும் ஏற்படவில்லை என சபை தெளிவுபடுத்தியுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய உண்டியலை உடைத்து சுமார் 21 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் காலை ஊர்காவற்றுறை போலீசாருக்கு ஆலய நிர்வாகத்தால் முறைப்பாடு வழங்கப்பட்டதை அடுத்து துரித கதியில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது குறிகட்டுவான் பகுதியிலிருந்து 2 பேரும் நைனாதீவு பகுதியிலிருந்து ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 இருந்து உண்டியல் பணம் 21 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. கைதான 3 போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 16, 17 மற்றும் 27 வயதுடையவர்கள் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். நாட்டின் அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் நெடுந்தூர பொது போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் 200 சொகுசு பேருந்துகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் தற்காலிக தலைமை நிர்வாக அதிகாரி தம்மிக ரத்ன இதனை தெரிவித்துள்ளார். இதற்காக கொள்முதல் செயல்முறை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய நீண்ட விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் கொழும்பிலிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்யும் மக்களின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் எனவும் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பேருந்துகளில் சுமார் 170 பேருந்துகள் அதிவேக நெடுஞ்சாலைகளின் சேவைகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன. மீதமுள்ள பேருந்துகள் கொழும்பிலிருந்து நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கான நெடுந்தூர சேவைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.